இந்த கூட்டத்துக்கு ஆரம்பமாக முதலாவதாக கன்வென்ஷன் கீதங்களை 24வது கன்வென்ஷன் கீதங்களை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவு. ஆண்டவருடைய ஆதரவினாலே அந்த உலகத்தில் ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடும்போது தேவனுடைய மகிமை நம் மத்தியிலே கடந்து வரும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
பாடல்களை பாடும்போது தேவனுடைய மகிமை இந்த பூமிக்கு இறங்கி வரும். அதனால் சிறுவயதாக இருக்கும்போது கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் பாடல் பாடுவாங்க. இப்படி பாடல்களை பாடும்போது அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வந்துடும். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் அந்த கூட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அதே போல் இப்பொழுது நாம் பாடுகிற பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பரலோகில் என்ற ஒரு வார்த்தையை நாம் பாடினோம். நீரென்று எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவனாதான். அடுத்த பாடல் 333வது கன்வென்ஷன் கீதங்கள். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்து ஆடி கூடிட பரமானந்த கீதம் அங்கு எழும்ப நீ அங்கிருப்பாயோ. பரலோகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் நித்திய காலமாக பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த பூமியில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பாடி துதிக்கும் போது இந்த துதிகளின் மத்தியில் அவர் என்ன செய்வார்? வாசம் செய்வார். 333வது கன்வென்ஷன் கீதம். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் எழும்ப பரமானந்த கீதம் எழும்ப நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ மனமே Amen.
அழைத்து கொண்டு வரப்போகிறார். அவருடைய வருகை குறித்ததான ஒரு சிறப்பான ஒரு பாடல் 546வது கன்வென்ஷன் கீதங்கள். 546வது கன்வென்ஷன் கீதங்கள் தேவன் வருகிறார் வேகம் இறங்கி என்ற பாடல். ஆண்டவருடைய வருகையிலே அவருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார். அவரை குத்தினவர்கள் பயந்து நடுங்கி ஓடுவார்கள். இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய சமூகத்தில் அவரை தேடி அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இப்படி நித்திய காலமாக அவரை ஆராதிக்க போகிறோம். தேவன் வருகிறார் வேகம் நெருங்கி தேவ பாதம் நிறுத்தி பூமி தனை நியாயம் தீர்த்திடவே ஓரோத மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை முந்தின கண்டு புலம்புகிறோமே. கர்த்தரை முந்தின கண்டு புலம்புகிறோமே. ஏழாம் தலைமுறையினோ உரைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் வருக. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடத்துவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை முந்தின கண்டு புலம்புகிறோமே. கர்த்தரை முந்தின கண்டு புலம்புகிறோமே. தம்மை விரோதித்த அபபக்தரை செம்மை வழிகளில் செல்லாதவரை ஆண்டவராயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை முந்தின கண்டு புலம்புகிறோமே. கர்த்தரை முந்தின கண்டு புலம்புகிறோமே. ஏழை விதைத்தார் அறுப்பார், எல்லாரை
கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு இடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு இடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கைவேலை அல்லாத வீடான்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போக. கைவேலை அல்லாத வீடான்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போக. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு சமீபத்தில் ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்து வந்து கொண்டிருக்கும் போது 3 பேர் இருக்கிற சீட். அதில் நான் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். எனக்கு அடுத்தாக்கில் ஒரு பையன், அதுக்கு அவன் கூட இன்னொரு ஆள் இருந்தார். ஒரு பைக்குள்ளே ஒரு பொருளை வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறான். அது என்னன்னு யோசித்து நான் திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் சொன்னான், அமுக்கி வச்சுக்க அப்படின்னு சொன்னான். என்னடா அமுக்கி வச்சுக்கன்னு சொல்கிறான்னு சொல்லி எட்டி பார்த்தாச்சுன்னா உள்ளே நினைச்சது ஒரு பெரிய கோழிக்கு டிக்கெட்டு சார்ஜ் போடாமல் நினைச்சுறாங்க, மறைச்சி கொண்டு போகிறாங்க. அதனால அமுக்கி வச்சுக்க, அது அடக்கி வச்சுக்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு நானும் சொல்லி பார்த்தேன், என்னைக்கு எப்போ கண்டக்டரு பார்க்க போகிறாரோ, டிக்கெட்டு போட போகிறாரோ, சத்தம் போட போகிறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வாரேன். இப்படி வண்டியை தாண்டி வந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளேயே தெரிஞ்சுது கோழி திடீர்னு சத்தம் போட்டு கொக்கரக்கோன்னு சொல்லி சத்தம் போட்டுச்சுலாம். உடனே கண்டக்டர் திரும்பி பார்த்தாரு, என்னடா வச்சிருக்கியா சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து வந்தாடா, என்னையே மாட்டி விட்றதுக்கு பார்க்கிறடா அப்படின்னு சொல்லி டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், வேத வசனத்தில் 1 ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு உரமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். இது இந்த உலகத்தில் நடக்குது. ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிங்கன்னா தெரியும். ட்ரெயினில் நிறைய பேர் இருந்துச்சோம் குப்பு குப்புன்னு ஏறுவாங்க. ரொம்ப ரிசர்வேஷன் பண்ண மாதிரி வந்து உட்காந்துக்கிடுவாங்க. உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வரும்போது நினச்சிவாங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து ஓடுவாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. மாட்டிக்கிட்டால் ஃபைன் போட்டு தீட்டிடுவார். இப்படி இன்றைக்கு சத்தியத்தின்படி நடப்பதற்கு மனுஷனுக்கு மனம் இல்லை. சிறு வயதுலேருந்து நமக்கு இந்த திருச்சபை, அந்த வேதாகம பாட அந்த கல்வி, வாலிப பிள்ளைகளுக்கு யூத் மீட்டிங், இன்னும் ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், இப்படிலாம் வைத்து நடத்துவதற்கு ஒரு காரியம் என்ன, இந்த சத்தியத்திலே நம்மை நடத்துவதற்காக. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து எப்படி கற்றுக்கொள்கிறாங்களோ அந்த வழியில் தான் அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. பிறம்பை கையாடதான் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர்களே. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு திருச்சபையில் இருந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நாமத்திற்காக பாட்டு பாடலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவ வசனம் என்ன செய்கிறது, நமக்கு இப்படி தான் போகணும்னு சொல்லி வழி மாறி போகக்கூடாதுன்னு சொல்லி வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி செல்வதற்கு அது வழி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு அந்த வழியில் எல்லாரும் நடக்கிறோமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த திருச்சபைக்காக ஜெபத்தில் முழங்கால நிற்கும்போது ஆண்டவர் ஒரு சில வசனங்களை எனக்கு பாரத்தோடு அழுத்தத்தோடு சொன்னார். இன்னைக்கு திருச்சபையில் நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க, தேவ வசனம் அவமாய் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள்
திருச்சபையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மாயக்காரராய் வேத பாரகரே பரிசெய்கிறவங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிந்து அவளை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கின போது அவங்க உங்களிலும் ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகளாக என்ன செய்றீங்க, மாத்துறீங்க. சத்தியத்தை சத்தியமாக சொல்லி அதில் கண்சாடையாக ஆவியானவர் என்ன செய்வார், உணர்த்துவதில்லை. ஆவியானவர் என்ன செய்வார், சரியாதான் சொல்றாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் இந்த திருச்சபையில் சொல்லும்படியாக ஆண்டு நினைச்சுகிறார். நமக்கு சிறப்பாக கற்று தந்து, ஏன் சொன்னா நரகத்தின் வேதனைக்கு தப்ப வேண்டும். இந்த உலகத்தில் வந்த அந்த யோவான் சான் சொன்ன பிரசங்கம் என்ன தெரியுமா? யோவான் இந்த உலகத்தில் வந்தபோது யோவான் சான் செய்த பிரசங்கம் மத்தேயுவிலிருந்து சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்கும். ஏன்னு சொன்னா, அவர் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பான வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் சொன்னா, அவர்களை குறித்து தேவனுடைய பார்வையில் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, பாம்பை போல விஷம் உள்ளவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதே போல இன்னொரு வசனத்தையும் ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்தார். சங்கீதம் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லுகிற வார்த்தை. இப்படியாக ஒரு சில வார்த்தைகளை கவனித்து பார்க்கும் பொழுது எனக்கு அதிக பாரமாக இருக்கு. ஆண்டவரே, உண்மையான பயபக்தி இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தால்தான் அவர்கள் உம்முடைய திட்டத்தின்படி இந்த உலகத்திலே ஜீவன் தப்பி கரையேறி உம்முடைய சமூகத்தில் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்காகவும் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு சம்பாதித்த அந்த இரத்தத்தின் மூலமாக கிடைத்த பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பை இந்த திருச்சபையில் நம்ம அதிகமாக யோசித்து பாருங்கள். வாலிப நாட்களில் அநேக இடங்களுக்கு கன்வென்ஷன்களுக்கு போகும்போது நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும், ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு நாள் இந்த உலகம் கைவிடும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு உலகமானது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு திருப்தியை தராது. ஆனால் உள்ளத்திலே இந்த ஆவியானவர் என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்கு அவர் என்ன செய்கிறார், மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி கேட்டு நம்முடைய உள்ளத்திற்குள்ளே அவர் தங்கி நம்மை ஒரு அக்கறை சேர்க்கும் வரைக்கும் நம்மோடு கூட. ஒரு நாள் ஒரு ஊர் தலைவர் அவருடைய மகன் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இந்த ஊர் தலைவரோட மகன் செல்ல பிள்ளையாக காணப்பட்டான். அப்படி செல்ல பிள்ளையாக காணப்படும் போது அவருக்கு எல்லாரும் செல்லம் கொடுத்தாங்க. அதனால் அப்படியே வளர்ந்தான். வளர்ந்து கொண்டு வந்து வாலிப பருவம் வந்த உடனே அவனுக்கு சில தவறுகள் செய்தான். ஏன்னு சொன்னால், ஊர் தலைவர் யார், தன்னுடைய தகப்பனார். ஆகையினால துணிந்து செய்து கொண்டிருந்தான். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது ஊரில் உள்ள மக்கள்லாம் சொன்னாங்க, ஐயா உங்கள் பையன் இப்படிலாம் தப்பு பண்ணுறான், சொல்லி சொல்லி பார்க்குறோம், கேட்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் சத்தம் போட்டாங்கய்யா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த ஊர் தலைவர் பார்த்து, மகனே நீ மனம் திரும்புப்பா, அவங்க செல்ல பிள்ளையா எல்லாரும் வச்சுருக்காங்க, நல்ல பிள்ளைன்னு வச்சுருக்காங்க, அதுக்கேற்றபடி நீ இணைஞ்சிரு, மனம் திரும்பிடுன்னு சொல்லி பார்த்தார். இவனும் கேட்கல. இப்படி ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது, நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அந்த தவறு செய்ததுனால கட்டி வச்சிட்டாங்க. தகப்பனாருக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க, ஐயா நாங்கள் உங்கள்கிட்ட ஏராளமான நேரம் சொல்லிட்டோம், மகன் இப்படி தப்பு பண்ணிட்டான், ஆகினால கட்டி வச்சோம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் எழும்பி வந்தார். மகனையும் பார்த்தார், ஊர் மக்களையும் பார்த்தார். அந்த இடத்துல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வேதனையாக இருந்தது. உடைய எத்தனையோ தான் சொன்னானப்பா, கேட்கலையப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கல் கிடந்துச்சு. அந்த கல்லில் முட்டி ரத்தம் வர்ற வரைக்கும் அவர் முட்டி இனி இப்படி செய்வியா என்று சொல்லி முட்டி வேதனையோடு கூட அவர் ரத்தத்தை வரும் வரைக்கும் அவர் சிந்தி அந்த இடத்துல இருந்தோடனே ஜனங்கள்லாம் பார்த்தாங்க,
ஊர் தலைவர் இப்படி செய்வார்னு நினைக்கல, அவுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டுட்டாங்க. இப்படி இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் திரிந்த நம்மை அவர் தேடி வந்து, மகனே மகளே உனக்காக நான் பாடுபட்டேன் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காய் அவர் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் இறங்கி வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மை மீட்கும் பொருளாக தேடி வந்தார். ஆகினால்தான் மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ, அங்கரங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க தொங்கி கூருசில் மாறிட்டே, அங்கரங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க தொங்கி கூருசில் மாறிட்டே, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையின் சிங்காசனத்தில் அமர்த்த, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த. அவர் இந்த உலகத்தில் மீட்டுக்கொண்டு அவர் இருக்கிற ஒரு இடம் தங்கமான ஒரு இடம், ஒரு மகிமையான ஒரு இடம், ஒரு மேன்மையான ஒரு இடம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு போவதற்காக இன்றைக்கு ஆண்டு என்ன செய்திருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன சொல்கிறார்? இந்த ஆவியானவர் திருச்சபையிலே நமக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார். ஒரு அநேக இழப்புகள் அல்லது ஒரு சோர்வுகள், ஒரு கஷ்டங்கள் இருக்கும். கவலைப்படாதம்மா, உலகத்தில் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, நீ கவலைப்படாத. இந்த உலகம் பாடு நிறைந்த உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம். ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, துணிகரமாக பாவத்தில் போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேகத்தோடு வரும்போது சிவப்பு லைட்டு உள்ளே எரியும் போது டிரைவர் பிரேக் அடிக்க போகிறாரு என்று சொல்லி யோசிப்பது போல அந்த பாவத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு பாதிப்பு என்ன? நமக்கு தான் ஆகும். வேகமாக பைக்கில் போகிறாங்க, திடீர்னு ஏதோ நடந்துருது, தாய் தகப்பனுக்கு உள்ளம் உடைஞ்சு போயிடுது. அப்போ அந்த ஆபத்து வர்றதுக்கு முந்தி கொஞ்சம் மெதுவாக போமா, கொஞ்சம் ஒன்று காத்துக்கிறதுக்கு நீ கொஞ்சம் ஆயத்தப்படு. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை அதிகமாக சிந்திக்கும். பாவம் நம்மோடு கூட பிறந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து இந்த பாவம் கூடவே வந்து கொண்டிருக்குது. பாவம் நிழலை போல வந்துகிட்டு இருக்கு. பாவம் இந்த பூமியில் நம்மோடு கூட வந்துகிட்டு இருக்கு. எலும்போடு வெட்டி கொள்ளுது, கடைசியில் கல்றக்குள்ளது படுத்துக்கொள்ளுது. எதுக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் அன்றியும் மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மரணம் உண்டு, மரணத்துக்கு போகிற ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் இருந்தால் இதுக்குரிய முடிவு, இந்த பக்கம் இருந்தால் இதுக்குரிய முடிவு. அவர் அந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு வரப்போகிறாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆள், அதாவது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டு சிலுவைக்கு சென்று மரித்தார். ஆனாலும் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார், உயிர் தெழுந்து விட்டார். இந்த உயிர் தெழுதலை தருவதற்காக மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஆகினால கீழானவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க முடிகிறது.
விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வாழ்க்கைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணின் வாழ்க்கை, விண்ணின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அந்த திறந்த வாசலுக்குள்ளே யார் மூலமாக போக முடியும்? ஒரு நாள் ஒரு குற்றவாளி அவனுக்கு கிடைத்த தண்டனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதியினுடைய அரண்மனைக்கு முன்பதாக அழுது கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு பாவம் செய்தவருடைய வாழ்க்கையில் அதுக்கு எப்படியாவது ஒரு பரிகாரத்தை தேடிவிட வேண்டும், அது எப்படியாவது மன்னிக்கப்பட்டு நாம் பரலோகத்துக்குரியவன் சொல்லி ஒரு நிச்சயத்தை வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாமோ பிரயாசம் பண்ணி பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தில் பாவத்தினால நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி வேதவசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது சொன்னால், கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். பரலோகம் திறந்திருக்கிறது. தேவதூதரிலும் சற்று சிறியவராக இருந்த இயேசு இந்த உலகத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது தேவதூதர்கள் என் சொன்ன வார்த்தை, இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் வருகிற காலங்களிலே இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ அந்த காலத்தை நீங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அத்தி மரத்தையும் பாருங்கள், மற்றெல்லா மரத்தையும் பாருங்கள் என்று இந்த ஆண்டவர் தம்முடைய வருகை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும்போது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் எத்தனை தரமோ என் கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. ஏன்? ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவில் இருந்து கொண்ட ஒரு கள்ளப்புறம் வரும்போது செட்டைகளுக்குள்ள என்ன செஞ்சிடும், மறைந்து கொள்ளப்பட்டோம், ஒரு காக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம், ஒரு தாழ்மை, ஒரு அன்பு இந்த திருச்சபையில் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஆத்மாவிலே உருவாக்கி கொண்டு இருக்கிற ஆவியானவர் அவருடைய செட்டைகளின் மறைவிலே மறைந்து கொள்ளுகிற ஒரு காரியம். இதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அன்புக்கு நாம் கீழ்ப்படியாமல் போய்கொண்டிருக்கிற காலங்கள், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு காரியங்கள், பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கிருபையை போக்கடிக்கல். கிருபையினால் நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எதிரடியாக தோன்றின அந்த கட்டளைகளால் உண்டான கையெழுத்தை தொலைத்து அதை சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாய் சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆகினால்தான் எனக்கு இந்த சிலுவை குறித்து அதிகமாக சொல்ல வேண்டியது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணி வந்த காலத்தில் சிலுவை குறித்த எல்லாம் வேறு ஒன்றை குறித்த நினைச்ச மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னு சொன்னால், சிலுவையில் தான் ஆத்தும ரட்சிப்பு கடந்தவர், ரத்தம் சிலுவை இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ரத்தம், சிலுவையில் சிந்த பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. யோசித்து பார்த்துருக்கிறோமா? சிலுவை நோக்கி பார்த்துருக்கிறோமா? சிலுவை நோக்கி பார்த்து இந்த இயேசு எனக்காக பாடுபட்டாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்ன அந்த யோவான்சனுடைய வார்த்தையின்படி என் பாவத்தை சுமந்திருக்கிறாரு, அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, எனக்கு ஒரு விடுதலை. இந்த மனுஷன் அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னதாக அழுது கொண்டே இருக்கிறான். உள்ள போறதுக்கு காவல்காரங்க விடுறதுக்கு இல்லை. ஏன்னா இவன் பார்த்தாச்சுன்னா ஒரு பெரிய குற்றவாளியாக இருக்கிறான், போகிறதுக்கு அனுமதி இல்லை.
அங்கேருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வரான். ஓடி வந்து எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு ஒருத்தன் மட்டும் அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன் பாடுறான் அப்படின்னு சொன்ன உடனே, நான் தப்பு பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதை நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறான். எந்த போர் வீரர் நிச்சயில தடுக்கலை. நேரே உள்ள போய் ஒரு பெரிய ஒரு விடுதலை. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஒரு மன்னிப்பு, ஒரு விடுதலை. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய கிருபையினால ஒரு துயரமான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது இயேசு ரட்சித்தார். தம்பி சொன்னாங்க சாட்சி. இதே போல் எனக்கு 5 வயசாக இருக்கும்போது அம்மா இறந்தேன். ஒரு போர்டிங்கில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை விட பெரிய பையன் அடித்தான். அப்போ துக்கத்தில் கேட்குறக்கு யாருமே இல்லையா ஆண்டவர் என்று செத்துருன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீன் தொட்டி இருந்துச்சு. இதில் விழுந்தா செத்துருலாம் நினைக்கும்போது, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் என்னை கரம் பிடித்தார். இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன். இதான் சாட்சி. இயேசு ரட்சிக்கிறவர். அவர் இந்த உலகத்திலே துயரப்படுகிறவன் துயரத்தை அற்பமாக எண்ணாதவர். துயரத்தை பார்க்கிற ஆண்டவர், கஷ்டத்தை பார்க்கிற ஆண்டவர். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு மனுஷர் சிகிச்சைக்காக போயிருந்தார். அவருடைய அந்த நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் சுகமாகலன்னொடனே ரொம்ப பாரத்தோடு கூட இருந்தார். அப்போ இங்கே ஒருத்தர் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறார், ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பு, நீ அங்கே போய் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு மனுஷனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பினோடனே இவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய், ஆண்டவரே நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஆள் இல்லாத ஒரு படுக்கை இருக்குது, இந்த ஆள் இல்லாத படுக்கையில் நீ போய் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்ச உடனே அவர் உட்காந்துக்கிறார். உட்காந்து இந்த மனுஷன் வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆள் வந்து உட்காந்துருந்தவொடனே இவர் கேட்குறாரு, ஏன் படுக்கையில் நீங்கள் ஏன் வந்து உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னையே ஒன்று சந்திக்கும்படியாக அனுப்பியிருக்கிறார். அப்படியா? இந்த ஆண்டவர் எனக்கு வாழவும் விடலை, சாகவும் விடலை, ஆகினாலும் துக்கத்தோடு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்து வாழ்வு முடித்துக்கொள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு மேல் அன்பாக இருக்கிறார், அவரை நீ ஏற்றுக்கொள்ள, உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்ன உடனே அந்த விடுதலையை அந்த மனுஷர் அந்த நாளில் பெற்றுக்கொண்டு அந்த இடத்துலேருந்து ஒரு சந்தோஷத்தோடு கூட அந்த மனுஷர் கடந்து போகிறார். மேகங்கள் நடுவே பாழி பிறக்கும், பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். பெரிய ஒரு மரித்து போகிற மரணத்தை அவர் விரும்பவில்லை. ஆகினால்தான் ஒரு உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க அவர் கூட இருக்கும்போது ஒருவேளை இந்த பலன் இல்லாமல் மறுதளிச்சாங்க, காட்டி கொடுத்தாங்க. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரோ அன்றைக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே வணங்கா கழுத்துள்ளவர்களே சொல்லி ஸ்தேவான் எழும்பிட்டார். கல்லறிந்து கொள்றாங்க. அவர் மகிமையான காட்சியை பார்க்கிறாரு. பார்த்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, வானம் திறந்திருக்கிறத பார்க்கிறேன், இயேசுவானவர் இருக்கிறத பார்க்கிறேன், மகிமையுள்ள ஆண்டவரை பார்க்கிறேன்னு சொல்லும் போது இவங்க பல்ல கடிச்சிட்டு கல்லறிகிறாங்க. அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு.
எங்கள் ஊரில் அருமையான ஒரு வாலிப தங்கச்சி, வாலிப நாட்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டவங்க, சரித்தில் ஒரு பலவீன நிமித்தமாக அநேக ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, சுகம் கிடைக்கல. வேலூர் கொண்டு போய் பார்க்கணும்னு சொல்லி போனாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சுகம் வேணும், பலவீனம் வரத்தான் செய்யுது. முடியலன்னு சொன்னால் வேலூருக்கு கூட்டு போவோம். இதே போல் அந்த குடும்பத்துக்காரங்களும் வேலூர் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணால் பிழைப்பாங்கலன்னு பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வாலிப தங்கச்சி ஆப்ரேஷன் பண்ணுங்கயான்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் அவள் படுற கஷ்டத்தை எங்களால் தாங்க முடியல. அப்போ இந்த வாலிப தங்கச்சி வாலிப நாட்களில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினால செய்திருங்கப்பா, உயிர் பிழைச்சாலும் சரி அல்லது ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க, சரீரம் பலவீனமாயிடுச்சு. ஊருக்கு கொண்டு போக வரைக்கும் உயிர் இருக்குன்னு சொன்னாங்க. நாசரேத் லூக்கா ஆஸ்பத்திரியில் அந்த வாலிப தங்கச்சியை வச்சிருக்கும்போது ஊழியக்காரங்க போய் பார்த்து, தங்கச்சி தோத்திரமா, அன்னைய சோத்திரம், எப்படி இருக்காமா இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்கண்ணே. ஆனால் நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னுடைய கால் மாட்டிலையும் என் தலைக்கு மாட்டிலையும் தேவ தூதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அந்த உலகத்தில் மறிக்கும் போது ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போகும் ஒரு நிச்சயம். இதை கேட்டவுடனே பக்கத்தில் அக்காக்காரி மாக்குன்னு அழுதாங்க. ஏன் காலுறா, நான் தங்கச்சி சாக போகிறேன், இன்னைக்கு நான் வாழ போகிறேன். சமய மோட்சலோகம் போகிறேன், சமய மாற்றத்தில் மோட்சலோகம் போகிறேன், சுயலேசம் காண்பதற்காய் ஆத்திரமாய் ஓடுறேன், சுயலேசம் காண்பதற்காய் ஆத்திரமாய் ஓடுறேன். அவங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிட்டாங்க. பாடல் பாடி அவங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அந்த சந்தோஷத்தோடு கூட அவங்க என்ன செய்றாங்க, உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கடந்து போயிருக்க. ஒரு லதா மங்கேஷ்கர் கடந்து போகும்போது சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பெரிய மாளிகை இருக்குது, நான் சின்ன அறைக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு நிறைய வஸ்திரங்கள் இருக்குது, சின்ன அங்கி மட்டும் போட்டிருக்கிறாங்க, எனக்கு எத்தனையோ செருப்புகள் இருக்குது, சின்ன ரப்பர் செருப்பு போட்டிருக்கிறேன், இந்த சரீரத்தில் பலவீனம் வந்துட்டு எனக்கு எத்தனையோ பணங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான பணம், எந்த பணமும் எனக்கு சுகத்தை தரல, எனக்கு ஒரு 5 அடி நிலம் தான் கிடைக்கும் போது தெரியுது. நிறைய பேர் பிரார்த்தனை பண்ண வர்றவங்க சொல்கிறாங்க, மரணம்னு ஒன்று உண்டு, மரணத்துக்கு பிறகு தான் ஒரு வாழ்க்கைன்னு இருக்குது, ஆகையினால மரணத்துக்கு பிறகு இருக்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறத சொன்னதை நினைக்கிறாங்க. மரணங்கிறது உண்மை, வாழ்க்கையில் நெருங்கி வந்துட்டு, ஆகையினால பிரார்த்தனை செய்கிறவங்க நான் நம்புகிறேன் சொல்லி கடந்து போயிருக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு அருமையான, இந்த உடனே சொல்லி முடிச்சுறேன், ஒரு அருமையான ஊழியம் செய்தவங்க, ஊழியம் செய்து கொண்டு அவங்க சற்று சரீரத்தில் பலவீனமாகி வீட்டில் இருக்கிறாங்க. இருந்ததை கேள்விப்பட்டவங்க இன்னொரு ஊழியக்காரங்க போய், சகோதரனே நீ எப்படி இருக்கப்பா, உன் உடம்புல பலவீனம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கிறா சொன்னோடனே எனக்கு மரணம்னு சொன்ன பயமா இருக்கு, மரணம்னு பயமா இருக்காப்பா, மரணத்தை இயேசு ஜெயித்திருக்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்லாம் சொல்லி அவர் சொல்லும்போது எனக்கு மரணம் பயமா இருக்குப்பா. அவர் சொன்னவுடனே சரி வா முழங்கால் போடு ஜோம் பண்ணுவோம், ஆண்டு நமக்கு எந்த காரியமாக இருந்தாலும் வெளிப்படுத்துவார்னு சொல்லி ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணவுடனே ஜோம் பண்ணிட்டு 2 பேரும் அந்த அவரை பேர்றாரு, நான் 2 நாள் கழித்து வரேன், ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நல்லா கவனிச்சிக்க, நமக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து அவர் வாரார், வந்து என்னப்பா நடந்துச்சு, ஆண்டவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தினாரு. ஒரு கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது, என்னப்பா சொல்கிறான், கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது, பக்கத்து தோட்டத்துக்காரன் விளைச்சல் நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்படி செய்தால் நல்ல விளைச்சல் இருக்கும், காசை மட்டும் கொடுங்க, நான் காசை கொடுத்துட்டேப்பா. இந்த பாவம் இன்னைக்கு என்னைய பயப்படுத்துதுப்பா, பாவத்தின் பலன் நரகம் ஓ பாவை நடுங்கினாயோ, காண்பதெல்லாம் அழியோ மொழியும் காணாதல்லோ நிச்சயம், இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலத்தான் ஜலோகம் சேர்ந்திடுவோம், அல்லேலூயா, இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலத்தான் மோட்சலோகம்
அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க, பாவத்தை அறிக்கை செய்யறாங்க. வாழ்க்கையில பாவத்தை அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் முகங்குப்புற பொழுது ஜெபிக்கவும் தன்னை ஒப்பு கொடுக்கவும் அந்த இடத்துல கடந்து வர்றாங்க. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை அவர் சுமக்கும் போது அவர் திகிலடைந்து, ஏன்னு சொன்னா இந்த பாவத்தின் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு வைக்கும் போது விசுவாசிக்காம எத்தனையோ பேர் பாவத்துக்குள்ள கடந்து போய் நரகத்துக்குள்ள போயிடுறாங்கன்னு சொல்லி வியாகுலப்பட்டாங்க. நம்மை குறித்து வியாகுலப்படுறது வேற யாருமே கிடையாது. இயேசு ஒருவரே, இயேசு ஒருவர் தான் நமக்காக வியாகுலப்படுகிறவர், நமக்காக கஷ்டப்படுகிறவர். மகை மனம் திரும்பலையே, என்னை விட்டு தூரமாய் போயிட்டானே, என்னைக்கு வருவான்? தூரத்துல பார்க்கும்போது கட்டி பிடிச்சி வந்துட்டியப்பா, அது போதும்பா, தகப்பனே பரத்துக்கு விரோதமா உமக்கு வந்து நான் பாவம் செய்தேன், இனிமுடைய குமாரன்னு சொல்லப்படும் நான் தகுதி இல்லை, ஏற்றுக்கொள்ளும். பெரிய விருந்து, பழைய வஸ்திரம் போச்சு, புது வஸ்திரம் வந்துச்சு, கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்ச விருந்து, பெரிய ஒரு சந்தோஷம். இதே போல ஒரு ஜோமனார் பாவத்தை அறிக்கை செஞ்சாரு. 2 நாள் கழிச்சு அவர் வந்தாரு, கேட்டாரு, எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்காப்பா? பயமே இல்லைப்பா, பட்டன் தெரியுதுப்பா, சந்தோஷமா இருக்கேன். தங்க தெருவாம் எங்கித வீட்டில் மங்களம் பாடலாம், தங்க தெருவாம் எங்கித வீட்டில் மங்களம் பாடலாம், சொந்தம் இயேசு அண்ணலை துதித்து பாடுவார், நாமும் பாடலாம், சொந்தம் இயேசு அண்ணலை துதித்து பாடுவார், நாமும் பாடலாம். அந்த பரலோக நாட்டில் சந்தோஷம் மாத்திரம்தான் உண்டு. உன்னையும் சொல்லி முடிச்சுறேன். ஒரு மனுஷன் பாதாளத்தை வேதனை பண்ணிட்டு இருந்திருக்கேன். இயேசு வந்து நான் கும்பிட்டு வந்தேன், ஏன் இங்கே வந்து பாதாளத்துக்குள்ள என்னை கொண்டு போட்டாங்க, இனி மோட்சத்தில் கொண்டு விடுங்க, இயேசுவே எனக்கு இந்த பாதாளம் வேண்டாம், மோட்சத்துக்கு கூட்டு போங்க, மோட்சத்துக்கு கூட்டு இயேசுவேன்னு சொன்னவனே, இயேசு என்ன செய்தார்? குருடனுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவனுக்கு என்ன செய்யணும்பான்னு சொல்லி கேட்டு, நான் பார்வையடைய ஆண்டவரே நீ பார்வையடைவாயாகன்னு சொல்லி அவன் துதித்து கொண்டே போகும்படி ஒரு இரக்கம் பாராட்டுறது போல இந்த மனுஷனுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சது. கூட்டம் அங்கே பரலோகத்துக்கு போனால் அங்கே பயங்கரமான பிரைட்டு, வெளிச்சம், மகிமை. பாதாளத்தில் ஒரு பயங்கரமான துர்நாற்றம், பயங்கரமான வேதனை, பயங்கரமான துக்கம், துயரம். பரலோகத்துக்கு வந்தாச்சு. பரலோகத்தில் பார்க்குறேன் எல்லாரும் சுத்தமுள்ளவங்களா இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்குறான், அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷம், தப்பிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது திடீர்னு தன்னை பார்க்குறான். மற்றவெல்லாம் நல்ல தூய்மையாக இருக்கிறாங்க, அவன் என்ன செய்யறான்? கொஞ்சம் அழுக்கோடு கூட இருக்கிறான், பாவக்கரைகளோடு இருக்கிறான். கரை திரை ஒன்றுமில்லாமல் மாசத்தும் பிழையத்துமான சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவன் நம்மை கோபாக்கினை கொண்டு நியமிக்காமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகினாலே பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் என்னை விடுதலையாக்கிட்டே. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு. பார்த்தா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமான்னு சொல்லி பார்க்க, ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த இடம் நமக்கு லாய்க்கப்படாதுன்னு சொல்லி அவனே நரகத்துக்குள்ள நினைச்சுட்டான், குதிச்சுட்டான். அன்புக்குரியவர்கள், ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 8, 9, 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே நம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லா இடத்திலும்
ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாயை தண்டனை அடைவார். இது ஒரு கூட்டம் அப்படியே நீங்களாக்கப்பட போகிறது. இன்னைக்கு 1ஆப்புல இருந்து 2ஆவது போகும்போது நீ இருப்பா, அவங்க போட்டு சொல்லுவாங்க, ஃபெயிலானவன் நினைச்சுவாங்க இருப்பாங்க. நீங்களாக்கப்படுகிற ஒரு காரியம் நடக்க போகுது. உங்களுடைய நம்பிக்கை என்ன? உங்களுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். அவனுக்கு லாபம் என்ன? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இருதயத்தில் ஒரு இடம் கொடுப்பீங்களா? போக்கிரிகள் புரளிக்காரர் போயொழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்காரர் போயொழிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி அழுவாரே. ஆகினால்தான் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. துன்மார்க்கர் ஒரு பக்கம் இருப்பாங்க, நீதிமான்களாக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இவங்க எங்க போவாங்க? நித்திய ஜீவனுக்கு. நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க, உதவி செய்தீங்க. ஆகினால இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கு செய்தீர்கள். கோடா கோடி தூதரமரோடு வருவார், கோடா கொடி தூதரமரோடு வருவார். பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. இயேசு கிறிஸ்து மகிமையில தோன்றுவார்மா, மகிமையில் வருவார். பூமி தாங்காது. ஒரு தேவதூதன் ஒரு நாள் இரவுல அசுடி பாளையத்தில் 1,87,000 பேரை கொண்டான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் போது தூதன் வந்து பலப்படுத்தினான். தேவதூதர்களின் கூட்டம், மகிமை, அதுக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரராக வேண்டும் சொன்னா இன்றைக்கு இருதயத்தின் கதவை திறந்து கொடுத்து, ஆண்டவரே உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, உண்மையாக நம்ம பாவம்லாம் இருக்கிறா, சின்ன பாவம் நம்ம என்ன செஞ்சிடும்? வீழ்த்திடும். அந்த சகோதரன் ஒரு சின்ன காரியத்துக்கு காசு கொடுத்தாங்க, கடைசியில் கேள்விக்குறியாயிட்டு. இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் என்றும் சகித்த, இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் என்று சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார், சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். சமூகத்தில் பெரிய மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் பாவம் எண்ணிய மேற்கொள்ள முடியல, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஆகினால பரலோகம் எனக்கு சொந்தமாயிட்டு. இந்த உலகத்தில் வெறுக்க வேண்டிய காரியம் ஏராளமாக இருக்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும் போது, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் முன்னோக்கி போகிற ஒரு அனுபவம். பின்னால் நோக்கி பார்க்க வேண்டாம். என் ஆத்மா தப்புனியா, என் ஆத்மா நரக பாதாளத்துக்கு பெயரக்கூடாது. அதுக்காக இயேசு ரத்தக்கரையும் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:20 கரையத்தால் மீட்கப்பட்டீங்க. ஆகினால் நீங்க இந்த கரையத்தை நீங்க எனக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படுங்க, ரட்சிக்கப்படுங்க. அறுப்பு காலம் சென்றதை கோடை காலம் முடியும், நாமும் ரட்சிக்கப்படல. ரட்சிப்பு இலவசம், எங்கேயும் போக வேண்டியில்லை. இயேசு நோக்கி பார்த்தா போதும். பழைய ஏற்பாட்டில் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டும் போது மோசக்கிட்டு வந்தாங்க, பாம்பு கிடைக்குது செத்துரும். ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல் சர்ப்பத்தை வை, யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்க அவங்களாம் பழச்சிக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. சிலுவையில் தங்கும்போது பக்கத்தில் இருக்கிற கல்லை கெஞ்சிருக்கிறான். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து விடுங்க. இன்றைக்கு என் கூட பரதீசில் இருப்பான். ஒரு நிச்சயமான ஒரு பதில். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? முழங்கால் போடுவோமா?
ஜோமுடுமா என் ஆத்மாவில் இருக்கிறதுனால ஆவியானவர் என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னதாக பிரசங்கம் செய்து சாட்சி சொல்லும்போது, நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக இருக்க என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் ஏன்னு சொன்னா ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகுது, ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. அந்த நியாயத்தீர்ப்புல நீ தப்பிக்கணும்னு சொன்னா ஏன் சொல்லாமல் தப்பிக்க முடியாது, மறைக்க முடியாது, வாழ்வு கிடைக்காது. இன்றைக்கே சிலுவைக்கு வந்ததாக போய் அறிக்கை செய்தால் மதிக்க முடியாத ஒரு பாவம் மன்னிப்பு, ஒரு பரிசுத்த வாழ்வு பெற்றுக்கொள்வோமா? முழங்கால் படியிட்டு கேட்போமா? இயேசுவே, நீங்க என்னோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கையில சத்தியத்தை அநியாயத்தினால எத்தனையோ முறை அடக்கி வைத்திருக்கிறப்பா. தேவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே, நான் கூடனா இருந்து கண் தெரியுதுன்னு சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறேன்ப்பா. அனங்காக கழுத்துள்ளவனா இருந்திருக்கிறேன்ப்பா. வெளியடிக்கப்பட்ட கல்லையா இருந்திருக்கிறேன்ப்பா. எத்தனையோ முறை போய் அழைக்கும் வராமல் இருந்திருக்கேன்ப்பா. இந்த நேரத்தில் வருகிற ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவே. நான் படைக்கணும், பரலோகத்துக்கு வரணும். ஒப்பு கொடுப்பீங்களா? நல்ல செய்தி இயேசுவை நோக்கி ரட்சிப்பார், நம்பி அவரை நோக்கி ரட்சிப்பார். எந்த